சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு டீ தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். டீ எப்படி போட போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்து வச்சுருக்கிற லெமன் கிராஸ் தான். இதை பறித்து தான் நம்ம ஒரு டீ போட போகிறோம். நம்ம போடுற அந்த 3 டீக்கு 2 புல் போகிறோம். நல்ல பெரிய புல்லாக இருந்தால் 1 கூட போகிறோம். இது வந்து நடுத்தரமாக இருக்கிறதுனால நான் 2 புல் பறிச்சிருக்கேன். நம்ம வந்து டீ போடும்போது சாதா டீ போட்டிருக்கோம், நேச்சுரல் கேட் டீ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இயற்கையாகவே நேச்சுரல் கேட் டீ போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த புல் வந்து இப்போ பறிச்சிட்டு வந்து எலுமிச்சை புல், அதாவது லெமன் கிராஸ். தமிழக அரசு தோட்டக்கலையில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு புல்லோட விலை 10 ரூபா தான். 2 புல் வாங்கிட்டு வந்தேன். ரெட்டையாக வைப்போம். எது எப்படி கிளம்புது என்னன்னு தெரியல. 2-3 தடவை நான் போகும்போதெல்லாம் வாங்கிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னுதுவோ. நான் சொன்னதை கேட்காம வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சரி பண்ணால் 10 ரூபா தானே வாங்கிட்டு வந்தான் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வெறும் சருகு மாரி தான் இருந்தது. அடியில் கிழங்கு இருந்துச்சு. இதை வச்சிங்கன்னா கிளம்பிடுன்னு சரிட்டு அங்கேயே ஒரு க்ரோ பேக் ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த புல்லை கொண்டாந்து அதில் வச்சு சாதாரணமாக நம்ம செடி வளர்க்குறாப்லையே அதை கொஞ்சம் வளர்த்தேன். இப்போ வந்து ஒரு 3 மாதம் அதுவும் அந்த புல் வளர்க்க ஆரம்பிச்சு. அந்த புல் என்னென்னா இப்போ நல்லா துளுத்து நாணல் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது துளுத்து வந்துருக்குது. அதில் வந்து இப்போ 2 இலையை பறிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு இலை கொஞ்சம் காஞ்சிருச்சு, அதுவும் நேற்று போட்டேன். அதுலேயும் நல்லா வாசனை நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால அந்த காஞ்ச இலையை வீணடிக்காமல் 2 இலை நீட்டாக கையில் பறிச்சுட்டு வந்து இதை கட் பண்ணி இதை வச்சுருக்கேன். இதில் எப்பொழுதும் போல் இன்றைக்கி நான் 3 டீ போட போகிறேன். நேச்சுரல் கேர் டீ தூள் இல்லாமல் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் சாதாரணமாக நான் 3 ரோசஸ் டீ தூள் சாதா தூள் தான் போடுறேன். இந்த ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன், ஒரு டீக்கு 1 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் 3 டீ போடுறதுனால 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கும். இது மாதிரி இது கொதிக்கும் போது இந்த லெமன் கிராஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சுத்தம் கழுவிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் டீத்தூள்லே போட்டுருக்கேன். அது நல்லா சேர்ந்து ஒரு 3 நிமிஷமாவது கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுன்னு சொன்னாக்கா அதோட வாசனை வந்து சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவு நல்லா இருக்குது. அது நாளைக்கு கொதிக்கட்டும். திரும்ப அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றிக்கும். எப்பொழுதும் நான் டீக்கு 1 டம்ளர் பால்னா 2 டம்ளர் தண்ணி, எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு அது மாதிரி நான் பால் 1க்கு 2 தண்ணி ஊற்றி டீ காய்ச்சி போட்டுருவேன். இப்போ வந்து அதே மாதிரி 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னும் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றுனேன். இந்த அளவு டீ வேணும் அது மாதிரி ஊற்றி இதுக்கு கொஞ்சம் கொதிக்கணும். இது வந்து பாலில் போட்டு கொதிக்க வைக்கிறத முன்னாடியே தண்ணி விட்டு அதில் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் மெத்தடில் எப்படி போடணுமோ அது மாதிரி போடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து அதை வடிகட்டிக்கணும். அது வந்து கொதிச்சாலும் அந்த கலர் மாறல, அது அப்படியே தான் இருக்குது. பச்சை கலராக இருக்குது. ஆனால் அந்த அதில் உள்ள சாரம்லாம் அதில் இறங்கியிருக்கு. இது வந்து டீ கொதிக்கும் போதே அந்த புல்லோட வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. அது வந்து என்ன வாசனைன்னு சொல்ல தெரியல. மசாலா டீ சூப்பராக இருக்கும். அதை விட இன்னும் நல்லா இருக்குது இந்த பசும்புல் போட்டு நம்ம அந்த டீ போடுறது. பொதுவாக நீங்கள் டீ போட்டிங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் வெல்லம் வாங்கி 1 கிலோ வாங்கி காய்ச்சி வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுருக்கேன். இது வந்து இந்த பதத்தில் தான் காய்ச்சி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அது மாதிரி காய்ச்சிருக்கேன். இதில் 1 கரண்டி நீங்கன்னா போகிறோம். அந்த டீயோட இந்த வெல்லமும் சேரும்போது அவ்வளோ நல்லது. 2 பேருக்கு வெல்லம் போட்டிருக்கேன். எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் வெல்லம் போட்டுக்கல, நான் தனி டீயாக எடுத்து வச்சுக்கிட்டேன். குடிச்சு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
இந்த டீ வேண்டான்னு முன்னாடியோ என்னமோ போடுற நீ பாட்டுக்கு போடாத அப்படின்னு சொன்னவங்க இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த புல்லை போட்டு டீ போட்டு கொடு, அதான் நல்லா இருக்குது, நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு வேளை போட்டேன்னா இப்போ மத்தியானத்தில் போடுறதும் அந்த டீயவே அதை புல்லை கொண்டு வந்து போடுறேன், சாயந்தரமும் அது மாதிரி போடுறேன். இந்த மாதிரி இந்த புல்லை வச்சு போடுறதுனால இந்த நேச்சுரல் கேர் டீ தூள் வாங்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. அதை விட அது இன்னும் நல்லாயிருக்கு. இது வந்து இயற்கையாகவே நம்ம பறிச்சிட்டு வந்து பறிச்சிட்டு வந்து அதில் டீயில் போட்டு ஆற்றி குடிக்கும்போது அதோட ருசியே தனி. நீங்களும் இது மாதிரி புல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா டீ போட்டு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கலைன்னா போனீங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்து வளர்த்து டீ போட்டு குடிங்க.